பேருமே செல்லக்குட்டிங்களா. ஸோ நம்ம எதோட முடிச்சோமோ அதில் அந்த கண்டினியூ பண்ணலாம். பார்க் வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துருப்பான். சும்மா ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட தான் முடிச்சு நப்பாங்க கதைக்குள்ளே போடலாம். பார்க்கு பார்க்குறான் 2 பாடிகார்ட் செம்மையாக அடித்து பிடிச்சிக்கிறாங்க. பெரிய ஒரு கலவரமே ஆகுது. பாடிகார்ட்லாம் எவ்வளோ தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவங்களாலேயும் முடியல. இல்லை ஒருத்த பாடிகார்டு பார்க்க பார்த்துறான். பாஸ் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க பாஸ். பார்க்கு தான் பாடிகார்ட்டை கேட்குறான். என்னதான் நடந்துச்சு, எதுக்கு இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க 2 பேரும்? அதை எனக்கே தெரியல பாஸ். கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் அடிச்சு பிடிச்சி பெரிய ஒரு கலமரமே ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடிகார்டு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜமீன் இதெல்லாம் கேட்டுட்டு சரி விடு நானே பார்த்துக்கிறேன். இன்னும் 2 பேரும் சண்டையை நிறுத்தி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கா. செம்ம கோவமா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி 2 பேரும் அடிச்சு பிடிச்சிருக்கீங்க? 2 பேருமே வாயே திறக்கல. 2 பேரும் ஒருத்தர் மாத்த முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது செம்மையா கோவம் வருது. டென்ஷன் ஆயிரும். நான் 2 பேரை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா பேசிட்டு இருக்கான். நம்ம பார்க்கு தான். ஸோ 2 பேருமே சொல்லிடுறாங்க அவன் என்ன பேசினான் கொஞ்சம் கேளுங்க பாஸ், அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லணும். இல்லை பாஸ் அவன் ஃபர்ஸ்ட் என்ன பேசினான் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றி சொல்லி 2 பேரும் செம்மையா கோவத்தில் சொல்லிட்டு இருக்கான். நம்ம பார்க்கு தான் செம்ம கோவத்தில் 2 பேருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். வார்னிங் பண்ணிட்டு இருக்கான். ட்ராகனுக்கு நல்லாவே கேட்டிருக்கோம். சவுண்டு கலவர சவுண்டு கன் சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். ஸோ செம்ம டென்ஷன் ஆயிடுறான் ட்ராகனு. நம்ம கோவத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு பாடிகார்டு வந்து யாருக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். நம்ம பாஸ் வந்துட்டு இருக்காரு செம்ம கோவத்தில் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னா என்னடா சொல்ற? ஆமா செம்ம கோவத்தில் கன் எடுத்துட்டு அப்படியே கோவத்தில் வந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுறதுல நான் தாண்டா பயப்படணும். நீங்க பண்ண வேலைக்கு உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் நின்றுட்டு இருக்கான் பார்க்கு. ட்ராகன் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். வந்துட்டு செம்ம கோவத்தில் அப்படி கன்னோட நிற்கிறான். பார்க்கு பார்க்குறான். என்ன தலை இந்த பக்கம்? பார்க்கு தான் நம்ம ட்ராகனை கேட்டணும். சரி ட்ராகன்னு சொல்கிறான். பார்க்கு கலவர சவுண்ட்லாம் கேட்டுச்சு, கன் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. அதான் இங்கே வந்த என்ன நடக்குது? ஐயோ தலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலை, எல்லாம் இங்கே சின்ன ஒரு பிரச்சனை தலை. இங்கே 2 பேரும் அவங்க வீட்டு விஷயத்தில் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. அதில் கோபத்தில் தெரியாமல் கன்னு ஷூட்டிங் நடந்துச்சு, அவ்வளோதான் தலை. பாருக்கு தான் நம்ம ட்ராகன்கிட்ட எல்லாமே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஏதாவது எப்படி அவனை நம்ப வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ராகனும் அதை கேட்டுட்டு ஓ அப்படியா, இதை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரில, நீ சொல்கிறனால நம்புகிறேன். இன்னொரு தடவை ஏதாவது சவுண்டு கலவரம் கன்னுன்னு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, இடமே தெரியாத மாதிரி அடிச்சிருவேன். ட்ராகனை எல்லாருமே பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்க்குக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அவன் என்ன மீனிங்கில் பேசுகிறான்ட்டு. பார்க்கு ட்ராகனை பார்த்துட்டு நீங்கள் என்ன மீனிங்கில் பேசுனீங்க நல்லாவே எனக்கு புரிஞ்சிச்சு, இவனுக்கு புரியலனாலும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க தானே, நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ட்ராகன் பார்க்க பார்த்துட்டு உனக்கு புரிஞ்சா போதும், மற்ற யாருக்கும் புரியலைன்னா புரிய வச்சிரு. தலை நான் பார்த்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாமல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தலை போத்தலை அப்படின்ட்டு நம்ம ஜிமன் தான் எப்படியோ சொல்லி சமாளித்து அனுப்பிச்சி வச்சிடுறான். ஸோ நம்ம ட்ராகனும் போயிடறான் அங்கேருந்து. பார்க்கு தான் செம்ம கோவத்தில் வந்து 2 பேரும் முன்னாடி வந்துட்டு டேய் தலை என்ன பேசினாரு உங்களுக்கு புரிஞ்சதில்ல. பார்க்கு தான் செம்ம கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான். பார்க்கு இந்த மாதிரி சொன்னோன்னே சரி எல்லாருமே புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படிகன்னு சொல்கிறாங்க. தான் தெரியுதுல்ல தலை எப்படி கோவப்படுவாரும் உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கு மேலே சண்டை போடுறான், கலவராக்குறான், கன் சவுண்டை வச்சு விளாட்றேன்னு மயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க புரியுதா? இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஸோ 2 பேருமே திட்டி விட்டு பாடிகார்டையும் திட்டி விட்டுறான். நிறைய பேரையும் போங்க இங்கேருந்து அப்படின்ட்டு. யாருக்கு தான் சமூகத்தில் இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜிகே அப்படியே லேப்டாப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. என்னதான் இந்த லேப்டாப்பில் இருக்குன்னு கூட தெரியல, என்னதான் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு கூட தெரியல. எப்போ பார்த்தாலும் அந்த லேப்டாப்லேயே முழுங்கிடுறான். ஜேகேவை மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க. ஸோ மைண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே பேசியிருப்பீங்க. ஜேகேக்கு நல்லாவே கேட்டுருக்கோம். அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை வெண்டுபாடை தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்து நீ வேணா பார்க்குறியாமோ அப்படின்னு நம்ம ஜேகே உங்களை பார்த்து சொன்னோன்னே கேட்டோன்னா சின்னது வெட்டு பாடமா? ஆமாம் வெண்டுபாடை தான் பார்த்துட்ருக்கேன், நீயும் வரமாட்ட, அதான் எனக்கு போர் அடிக்கே, அதான் விட்டு படத்தை கலெக்ட் பண்ணி நைட்டு உட்காந்து பார்க்கலான்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ திருந்தவே மாட்டடா, நீ என்னைக்கு தான் திருந்திருக்கான்? ஆமாம்மா திருந்த மாட்டேன் தான், என்னைக்கு திருந்துருக்கேன், அவன் வச்சு கேட்டுருக்கேன், பார்த்தாலே தெரியுதே ரவுடி மாதிரி பண்ணிகிட்ருக்க எல்லாத்தையும், என்ன நீ என் பேச்சு கேட்டிருக்க?
என்னமோ பண்ண இந்த மாதிரி கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ திரும்ப வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் லேப்டாப்பில். ஸோ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேயோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஜேகேவும் பார்க்குறான். நிறைய பேர் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜேகேயோட பாடியில் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இவங்க எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் கோவமாகவே. எந்த நேரத்தில் கால் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களாடா அப்படின்ட்டு சமக்கோத்தில் பேசிகிட்டு இருக்கான் நம்ம பாடிகார்ட்ட தான் காலில். நம்ம பாடிகார்டும் பாஸ் கூப்பிடே நீங்கள் பாஸ், அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணேன் பாஸ். என்ன விஷயம் சொல்லி தொலை. ஜேகே இந்த மாதிரி ஃபோனில் கேட்டோன்னா ஸோ பாடிகார்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான் ஃபோன் காலில். ஜேகே இதை கேட்டோன்னா செம்ம டென்ஷன் ஆகி கோவம் வந்துடுது. என்ன சொல்கிற, உண்மையாவா? அங்கே எப்படி போலீஸ் வந்தாங்க? அதான் எனக்கே தெரியல பாஸ், இல்லைங்கன்னா ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பாஸ். பாடிகார்டு மொத்த விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம ஜேகே காலில் தான். இதை கேட்டோன்னா செம்ம டென்ஷன் ஆகி, இது வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருங்க, நான் அங்கே வரேன், சீக்கிரம் வாங்க பாஸ், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, வரேன்னு சொல்கிறேன், ஃபோனை கட் பண்ணுறான் மயிறு. பாடிகார்டு திட்டி விட்டு ஸோ அவனும் கட் பண்ணிடுறான். ஸோ ஜேகேவும் கட் பண்ணிட்டு ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கான், கோட்டு போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க எங்கே போகிறான் இவன், கோட்டு போட்டு கிளம்பிட்டு சரி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்குறீங்க ஜேகே பார்த்து. எங்கே போகிற, கோட்டு கிளம்பிட்டு எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு முக்கியமான வேலை இருக்குது வெளியே, நான் போயிட்டு வந்துடுறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது எனக்காக, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண, புரியுதா, பார்த்து சேஃபாக இருந்துக்கோ, போயிட்டு வரேன், பாய், லவ் யூ, பாய் அப்படின்ட்டு ஜேகே உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த போயிடுறான். ஸோ நீங்களும் என்ன சொன்னா போயிட்டான் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு நீங்களும் கண்டுக்காம விட்டுறீங்க. பெட்டில் உட்காந்து அப்படி டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படி கார் தான் அவன் ஓட்டிகிட்டு இருக்கான், ட்ரை பண்ணி கார் செம்ம கோத்தில் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் இடத்துல போயிட்டு ரீச் ஆகிடா கூட இல்லை. காரை ஸ்டாப் பண்ணிட்டுட்டு ஸோ கார்லேருந்து இறங்கிட்டு ஸோ அப்படியே பார்க்குறான், சுற்றி போலீஸ்காரு தான் நிற்கிது. செம்ம கோவத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஸோ அதில் ஒரு பாடிகார்டு பார்த்துட்டு, ஜேகே பாஸ் வந்துட்டீங்களா, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க. ஜேகே அவனோட பாடிகார்டை பார்த்துட்டு, என்ன நடக்குதுங்க, இத்தனை போலீஸ்காருங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஜேகே ரொம்ப கோவமாக கேட்டோன்னா ஸோ உன்னோட பாடிகார்டுக்கு மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆனால் கேட்கவே மாட்டேன்ட்டு, ரொம்ப லீகலாக ஆக்ஷனை எடுக்க போகிறேன்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா மொத்த விஷயத்தையும் கிட்ட சொல்லிடுறான். ஜேகேக்கு இதை கேட்டோன்னா, ஓ லீகலாக ஆக்ஷன் வேறு எடுக்க போகிறாங்களா, அவ்வளோ சீக்கிரம் என் இடத்த விட்டு கொடுத்துருவேன்னா அண்ணா, நீங்கள் போலீஸ்காரனா இல்லை நானும் பார்த்துட்றேன் பாஸ், அதை பண்ணுங்க பாஸ், வாங்க பாஸ் பாடிகார்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகேவும் போயிட்டு ஒரு கன் எடுத்து ஒரு ஷூட்டிங் பண்ணோன்னா ஸோ மொத்த போலீஸ்காரனும் அப்படி ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு ஜேகே சாமா கோத்தில் இப்படி நடந்து வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். போலீஸ்கிட்டே லீகலாக ஆக்ஷன்லாம் எடுக்க போகிறீங்களா, அவன் என் பிளேஸில் எடுக்க விட்டுருவேணா, நான் அவ்வளோ சீக்கிரம் என் இடத்த விட்டு கொடுத்துருவேனா நான் அப்படின்ட்டு நக்கலா ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகே. எல்லா போலீஸ்காரங்க செம்ம இரிட்டேட் ஆகுது. அதில் ஒரு போலீஸ்காரன் ஜேகே பார்த்து, என்னடா நக்கல் பண்ணுறியா, நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா, என்ன போலீஸ்காரே நக்கல் பண்ணுறது இதா தெரியுதுல்ல, நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன்ட்டு பண்ணாமல் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறேன், ஐர பண்ண போகிறேன்ட்டு ஆம்புலன்ஸில் வந்து இது பண்ணிகிட்ருக்க. ஜேகே ரொம்ப நக்கலாக இந்த மாதிரி போலீஸ்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா பேசு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை இப்போவே அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் பத்தாது. போலீஸ்காரே மிரட்டுறியா, இந்த மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினச்சியா, நீ அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினச்சியா, அதுக்கு முன்னாடி நீ என் பிளேஸ்க்கு வந்தது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இது அவனோட பிளேஸ் ஆச்சு, ஜேகேயோட மாஃபியா பிளேஸ் ஆச்சு, எப்படி நம்மளை இங்கேருந்து போக விட்டுருவானா உசுரோட அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆளுன்னு தெரியாமல் காலை வெட்டியே. ஜேகே தான் அந்த மாதிரி ரொம்ப கிண்டலாகவும் ரொம்ப கோவமாகவும் பேசிகிட்டு இருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட. அந்த இன்ஸ்பெக்டர் ஜேகே பார்த்துட்டு, என்னடா மிரட்டுறியா, மிரட்டலை இன்ஸ்பெக்டர், உண்மையே தான் சொன்னேன், வேணும்னா நான் ஒரு ட்ரையல் பண்ணி காட்டட்டா. ஜேகே இந்த மாதிரி போலீஸை பார்த்து சொன்னோன்னே, என்ன ட்ரையல் பண்ணி காட்டுவேன், கொஞ்சம் அபவுட் அண்ட் புரியலையா போலீஸே, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொன்னோன்னே அந்த போலீஸ் அப்படியே திரும்பி பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுறான்.
ஓகேடா, இதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, அப்படி என்னதான் பண்ணியிருப்பான்? ஸோ இந்த போலீஸ்காரன் எதுக்கு திரும்பி பார்த்தானோ செம்ம ஷாக்கானா? ஸோ இதுக்கப்புறம் ஜிகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் திங்கள் லவ் யூ சரங்க பிஷிப்பு. பாய்.